இந்த மூடிலாம் டப்பா இல்லாமல் சும்மா இருக்கா? இதை தூக்கி போட போகிறீங்களா? இனிமேல் தூக்கி போடாதீங்க. இதை வச்சு நம்ம என்னென்னாலும் யூஸ் பண்ணலான்றதை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். யாராவது என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உங்கள் வீடு தேடியே வரும். வணக்கம், இது உங்கள் ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம தண்ணி வாங்கும் போதோ இல்லைனா ஏதாவது ஒரு ஜூஸ் வாங்கும்போது நமக்கு பாட்டில் வரும். இதை மேல் பக்கத்தை ஒண்டி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும் போது ஈஸியாக கட் பண்ண வரும். இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாமே நான் கத்திரிக்கோலில் நல்லா இது மாதிரி நல்லா க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம எடுத்துகிட்டோன்னும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த கத்தியில் வச்சு எடுக்கும்போது எடுக்க வராது. அதனால் கத்திரிக்கோல் வச்சு நீங்கள் நல்லா கட் பண்ணி இந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் டப்பாவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டப்பாவோட மூடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்லிக்ஸ் வாங்கும்போது நமக்கு ஃப்ரீயாகவே இந்த டப்பா கொடுப்பாங்க. இதை மூடிட்டு திறக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கான ஒரு ஐடியா தான் நான் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம இதில் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்குமே நான் என்ன பண்ண போகிறேன்னா, கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிறத கத்திரிக்கோல் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதை அதாவது தண்ணி பாட்டிலோட மூடி இருக்கிறதுல மேல் பாகத்தை நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை நான் இதில் ஃபிட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள். இருந்தாலுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக நான் கம்மு வச்சு நான் ஒட்டிக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஃபெவிகால் இருந்தாலும் ஒட்டிக்கோங்க, அப்படின்னா ஃபெவிக்விக் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு ஒட்டிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபெவி பாண்ட் இருக்குது என்கிட்ட. அதை வச்சு நான் பின்பக்கமும் சரி மேலேயும் சரி அதில் தான் ஒட்டிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ளூகம் இருக்கு இல்லையா, நம்ம அதுக்கும் நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபெவி பாண்ட் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இதை வச்சு நம்ம மேலேயும் சரி கீழேயும் நல்லா இது மாதிரி அப்ளை பண்ணும் போது நல்லாவும் இன்னும் ஸ்ட்ராங்காக நமக்கு ஒட்டிக்கும். இதேமாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகலமான பாக்ஸில் நான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நீளமான பாக்ஸு பெரிய பாக்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டெய்னர் மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக வந்த பாக்ஸ் தான். அதில் நான் இது மாதிரி ஒரு ஐடியா ரெடி பண்ணி நான் வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வச்சுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா நல்லாவே காஞ்சி நமக்கு நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்ம அதில் என்னென்னலாம் நம்ம பண்ணலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு ஒட்டிக்கும். இப்போ நம்ம இந்த டப்பாவில் எதை கொட்டி வைக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ இதுதான் அந்த பாக்ஸு. நமக்கு ஹார்லிக்ஸ் 1/2 கிலோவோ இல்லை 1 கிலோ வாங்கும்போது நமக்கு இது மாதிரி பாக்ஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா இது ரேஷனில் வாங்கின சக்கரை. நமக்கு ரேஷனில் இப்படி தான் நமக்கு பேக்கில் கொடுப்பாங்க, இது மாதிரி துணி பேக்கில். இது நம்ம கொட்டி வைக்கிறதுக்கு நல்லா ஒரு யூஸாக இருக்கும். இது நான் இன்றைக்கி சக்கரை கொட்டி வைக்கிறேன். நீங்கள் ரவை, கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கொட்டி வைக்கலாம். நீங்கள் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இதில் கொட்டி வைக்கலாங்க. கொட்டி வச்சுட்டு இந்த மூடி வச்சு நம்ம மூடிடலாம். மூடிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சக்கரை கொட்டியிருக்கேன். நீங்கள் இதில் எல்லாமே கொட்டிக்கலாங்க. உளுந்துலேருந்து பருப்பு எல்லாமே நம்ம இதில் கொட்டிக்கலாம். நான் நல்லா மூடிக்கிறேன். டைட்டாக இது மூடியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கேப் இருக்கு இல்லையா, அது நான் இந்த மூடி போட்டு மூடிக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு சூப்பராக அதை ஓப்பன் பண்ணாமலே நம்ம அதிலேருந்து நம்ம அந்த சர்க்கரையை எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நிறைய இருக்கு இல்லையா, நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இன்னொரு டப்பாவில் கொட்டி வைக்கும் போது இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நமக்கு அழகாக நமக்கு கொட்டுது. இதே மாதிரி நம்ம ரவை, பருப்பு எல்லாமே இது மாதிரி கொட்டி வைக்கலாங்க. இது மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி வச்சுட்டிங்கன்னும் போது நம்ம திறக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நல்லா டைட்டாக மூடிட்டு மேலே இருக்கிறத இது மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது ஈஸியாக நம்ம அந்த மூடி வச்சு நம்ம கொட்டிட்டு திருப்பி அந்த மூடி வச்சு நம்ம மூடிக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். நமக்கு சர்க்கரையும் நமக்கு எறும்பு எல்லாம் எதுவும் போகாமலும் இருக்கும். ஏன்னா டைட்டாக நம்ம மூடிட்டோம் இல்லையா, அதனால் நிறைய சர்க்கரை இருக்குன்றதுனால அதில் எறும்பும் ஈரப்பதமும் போகாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஃபுட் கண்டெய்னரோட மேல் மூடி இருக்குது பார்த்தீங்களா, இது சைஸ் வாரியாக நம்ம ஏதோ ஒரு சாப்பாடு ஐட்டம் வாங்கும்போது நமக்கு வரும். இது நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இருக்க கண்டெய்னர் யூஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த கண்டெய்னர் இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த மூடி வண்டி இருக்கும். இனிமேல் இந்த மூடியை தூக்கி போடாதீங்க. இந்த மூடியை தூக்கி போடாமல் இது மாதிரி நம்ம பாட்டிலோட மூடி நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம
ரோலான்னு சொல்லுவாங்களே அதுதான் இது. இதோட மூடி நான் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா காலியாகிடுச்சு, அதனால் இந்த மூடி நான் எடுத்திருக்கேன். அப்படின்னு நீங்கள் வந்து கண்ணுக்கு ட்ராப்ஸ் போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த மூடி, இல்லைன்னா வந்து பேஸ்ட்டில் இருக்கிற அந்த மூடி, எந்த மூடி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் இந்த கண்டெய்னரோட மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் வந்து இதை ஒட்டிக்க போகிறேன். இதை வந்து கொஞ்சமாக நான் கம் போட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் வச்சுருங்க. நல்லா இப்படி வச்சுட்டிங்கன்னா நல்லாவே நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரிப்புக்கு தான் நம்ம இதை செட் பண்ணுறோம். பாருங்கள், இது மாதிரி நல்லா டைட்டாக வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நமக்கு நல்லாவே அது ஒட்டிக்கும். இப்போது நான் வந்து இன்னொன்று இதில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஏதோ ஒரு ஐட்டம் வைக்கிறோமோ, இல்லைனா வந்து வெளியிலே ஒரு கிண்ணத்தில் சின்ன சின்ன கிண்ணத்தில் நம்ம ஏதாவது ஊற்றி வைப்போம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து நேற்று செஞ்சது அதெல்லாம் நம்ம ஊற்றி வைப்போம் இல்லையா, அப்போ நமக்கு இது மாதிரி சின்ன சின்ன தட்டு நமக்கு நிறைய தேவைப்படும். இது என்ன ஆகும்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற்றி தட்டு போட்டு மூடி வைக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம சின்ன தட்டு வந்து அதிகமாக நமக்கு செலவாகும். இதனால் நமக்கு வந்து இதை வந்து வாஷ் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால நீங்கள் இது மாதிரி சின்ன சின்ன தட்டு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமேல் நீங்கள் இது மாதிரி கேப் நீங்கள் அந்த மூடி இருக்கு இல்லையா, இதை வச்சுக்கிட்டிங்கன்னா இதை அப்படியே நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கவுண்டர் டாப்லேயும் நம்ம வந்து இதே நம்ம வைக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம துவக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்கு தான் இது வந்து இந்த க்ரிப்புக்கு தான் நான் வந்து அந்த பாட்டிலோட மூடியை நான் ஒட்டியிருக்கேன். அப்படி எடுக்கிறதுக்கும் சரி, நமக்கு திருப்பி வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சைஸ் வாரியாக இருக்கிறதால சின்ன கிண்ணமாகட்டும் பெரிய கிண்ணமாகட்டும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து மூடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அதோட கொஞ்சம் சின்ன கிண்ணம் இல்லையா, அப்போ நம்ம இதை வச்சு நம்ம இது மாதிரி மூடிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி மூடிலாம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க. தூக்கி போடாமல் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இந்த நம்ம மேலே வந்து இந்த கேப்போட மூடியில் நம்ம வந்து வைக்கிறோம் இல்லையா, ஒட்டி வைக்கிறோம் இல்லையா, இது எதுக்குன்னா ஒரு க்ரிப்புக்கு எடுக்கிறதுக்கும் மூட்டத்துக்கும் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம ப்ரெட்டு வாங்குவோம். ப்ரெட்டு வாங்கும்போது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒயர் மாதிரி இருக்க வரதில்லை, ஒரு பேப்பர் மாதிரி தான் நமக்கு வந்து அதை கொடுக்குறாங்க. ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்க, பிரித்தோன்னா திருப்பி அதை ஒட்ட முடியல. நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், ரப்பர் பேண்ட் போடுவோம். சம்டைம்ஸ் ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னும் போது இது மாதிரி நல்லா முறுக்கிக்கோங்க. முறுக்கிட்டு மேலேருந்து கீழ்ப்பக்கமாக இது மாதிரி இழுத்து விடுங்க. நல்லா இது மாதிரி இழுத்து விடும் போது நமக்கு என்ன ஆகும்னா நல்லா அது க்ரிப்பாக நமக்கு இருக்கும். அந்த ப்ரெட்டும் பார்த்திங்கன்னா உள்ளே நமக்கு எந்த வித காற்றும் போகாமல் நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும். பாருங்கள், கீழே நமக்கு எந்த வித இதுவும் போகாமல் நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டை வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க. அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சுகர் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஈவினிங்கில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். காலையில் நீங்கள் டிஃபனாகவும் பசங்களுக்கு இதை கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சூடாக நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் பார்த்திங்கன்னா சூடாக எதுக்கு சேர்க்குறேன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும், அதனால் நம்ம சூடாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து சீக்கிரமாக நமக்கு கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை நான் இதில் சேர்க்க போகிறேங்க. முட்டையை நீங்கள் சூடான பாலை சேர்க்கும் போது நமக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். நல்லாவும் நமக்கு நல்லா கலந்து நமக்கு நல்லா வெந்துடும். அதனால் நீங்கள் சூடான பால்லே நல்லா இது மாதிரி கலந்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும் ஓரளவுக்கு. நல்லா இது மாதிரி கலந்துட்டு நல்லா வந்து நம்மளுக்கு நுர வர மாதிரி நல்லா இது மாதிரி க்ரீமியாக நம்ம வந்து நல்லா அடிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது வந்து அங்கே எங்கேயுமே நமக்கு திட்டாக நமக்கு இல்லை. இது மாதிரி அடிச்சுட்டு இப்போது அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய்னும் போது நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ப்ரெட்டு துண்டை எடுத்து அந்த முட்டையை நம்ம அடித்தோம் இல்லையா, அதில் நல்லா இது மாதிரி அதில் முக்கி எடுத்து நம்ம இது மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குட்டீஸ்க்கெலாம் கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். சுகர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கரெக்டாக சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேணால் நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். எனக்கே ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடும்போது சுகர் சேர்த்துக்கிறது தப்பு கிடையாது. இது பார்த்திங்கன்னா டெய்லி செஞ்சு சாப்பிட்றது தான் நமக்கு தப்பு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது
ரொம்பவும் நல்லாயிருக்கும். நல்லா அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எடுக்கும் போது நமக்கு நல்லா ஒரு முறுமுறுப்பு தன்மையாக இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இது மீதி இருக்கிறது நான் போட்டுடுறேன். மீதி போடும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு முட்டை மீதி இருந்துச்சுன்னா, முட்டை அந்த கலவை மீதி இருந்துச்சுன்னா அது மேலேயே லைட்டாக இது மாதிரி ஊற்றிட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.